வணக்கம். எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், அங்க இருக்கிற பல்கலைக்கழகம், நூலகம், அருங்காட்சியகம், அதோட அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறந்த, அரிய, பழைய, பெருமை மிகுந்த கோயில்கள பார்த்துட்டு வர்றது என்னுடைய வழக்கம். வாரம் வாரம் சென்னைக்கு ஷூட்டிங்க்கோ, மீட்டிங்கோ போயிட்டு வருவேன். இந்த முறை நான் பாம்பே போயிட்டு வர்றபோது, பாம்பே தமிழ் சங்கத்தில பேசிட்டு வர்றபோது, இங்கே சென்னையில திருவழிதாயம், அதாவது பாடி என்கின்ற அந்த பகுதியில அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவாலயத்துக்கு போயிட்டு வந்தேன். உண்மையா நீங்கலாம் ஒரு முறை போயிட்டு வரணுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த கோயில் அமைப்பே அழகான அமைப்பு. பெரிய ராஜகோபுரம், அடுத்த நிலை, அடுத்து 3வது இது. அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கம்பீரமான சிவன். இந்த சிவனுடைய இந்த கோபுரம் வழக்கமா எப்படி இருக்கும்? கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய கோபுரமும், கர்ப்ப கிரகம் சதுரமா இருக்கும். ஆனா, தமிழ்நாட்டுல சில கோயில்கள் மட்டும் தான் அரைக்கோள வட்ட வடிவமாக இருக்கும். இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கஜபிருஷ்டம்னு பேரு. இது வந்து இப்ப இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தோம்னா, வழக்கமா உயரமாகவும், சதுரமாகவும், செவ்வக வடிவத்தில் இருக்கும். இந்த கோயில் அமைப்பு மட்டும் பின்பகுதி வந்து கஜபிருஷ்டம்ன்றதுனால அரைக்கோள வட்டத்துல கோவில் அமைஞ்சிருக்கு. கஜன்னா யானை, பிருஷ்டம்னா பின்பகுதின்னு அர்த்தம். இப்போ யானை நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி வட்ட வடிவமாக இருக்குங்கிறாங்க. இந்த கர்ப்ப கிரகத்தினுடைய நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் இது வந்து அபூர்வமான கோயில் இது. இது யார் காலத்தில் கட்டப்பட்டது என்றால், அங்கே இருக்க ஒரு கல்வெட்டே சொல்லுது. நான் அந்த கல்வெட்டை படித்து காட்டுறேன் பாருங்க. பார்த்திவேந்திர பல்லவர் பல்லவர் காலத்து கோயில்னால அதுக்கான கல்வெட்டு ஆதாரம் இருக்கு. அதே போல் 922 இந்த கல்வெட்டு பதிக்கப்பட்டது. முதல் தோற்றத்தில் ஒரு பகுதியான அம்பத்தூர் ஏரிக்கீழ் நாட்டை சேர்ந்த புரட்டூர் சபை, புரட்டூர் கிராமத்தில் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள 1350 குழி. ஒரு குழிங்கிறது இவ்வளவு பகுதின்னு பேர். அது ஒரு அளவு குழிங்கிறது. நிலத்தினை வரிவிலக்குடன் பாருங்க, அந்த காலத்தில் வந்து டேக்ஸ் ரிலீட் பண்ணியிருக்காங்க கோயில் நிலத்துக்காக. இதன் மூலம் கோயில் கூட்டாளிகள் மற்றும் விளக்கை பராமரிக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதுதான் இந்த 9ஆம் நூற்றாண்டுக்கான கல்வெட்டு. நமக்கு தெரிஞ்ச லகரம், லகரம் இன்னைக்கு இருக்கிற இது பிற்கால வட்டெழுத்துக்கள் முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்த பெருமான் வந்து பாடியிருக்கிறார், திருநாவுக்கரசர் வந்து பாடியிருக்கிறார் அப்படின்னா அந்த கோயில் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். அதாவது பல்லவர் காலத்து கோயிலுங்க. அப்போ சென்னை இருந்திருக்காது. பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரம் தான் தலைநகர். அப்போ கட்டப்பட்ட இந்த கோயில். இவருடைய பேர் உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பேர் திருவல்லீஸ்வரர். ஜெகதாம்பிகைன்னு பேர் போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது உலக நாயகியாக தான் இருக்கணும். இது தவிர ஏன் இந்த கோயிலுக்கு திருவலிதாயம் என்ற திருவல்லீஸ்வரர்ங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா, பரத்வாஜ முனிவர் வந்து இங்கு வழிபட்டார், இந்த தீர்த்தத்தில் நீராடினார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த கருங்குருவின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ரெட்டவால் குருவின்னு கூட சொல்லுவோம். அதுக்கு வலியன் என்ற ஒரு பேர் உண்டு. ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் கூட சொல்லுவா, கீசுகி சென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து. அந்த ஆணை சாத்தன்கிறது வலியன் தாங்க. சேர மன்னர்கள் தங்களை வலியன் என்று அழைத்துக் கொள்வார்கள். இந்த கரிக்குருவியாகிய அந்த குருவி வந்து வழிபட்ட தலம் ஆதலால் திருவலிதாயம். அதாவது குருவிக்கும் அருள் செய்வாருங்க. யானையாக இருந்தாலும் அருள் செய்வார். சாபத்தில் இடர்படுகிறவர்களை அந்த சாப விமோசனம் தருவார். ராமனும் அனுமனும் பரத்வாஜரும் இங்கு வந்து வழிபட்டார்கள் என்பதை நாம் அறிகிறோம். இங்கு தென்முக கடவுளாகிய தட்சிணாமூர்த்திக்கு தனியாக குரு சன்னதி ஒன்று இருக்கிறதுங்க. இந்த கோயிலை நீங்க வலம் வர்ற போதே இதை இன்றைக்கு அறநிலைத்துறையிலே மிக அற்புதமாக வைத்திருக்கிறார்கள். இந்த கோவில் ஆராய்ச்சி செய்த போது 14 கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. அந்த பல்லவ மன்னனுடைய பேரும் இருக்குது. பிற்காலத்தில் அதை வந்து எடுத்து சிறப்பித்தவர்களுடைய பேரும் இருக்குது. என்னை அழைச்சிட்டு போன எங்கே நாராயணன் அவர் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சார். சென்னையிலேருந்து நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து என்னை அழைச்சிட்டு போனவர் பொறியாளர், நல்ல மிகச்சிறந்த தொழிலதிபர் திரு ராம்குமார் அவர்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போனார். என்னோடு வந்தவர் என்னுடைய அருமை நண்பர் தினமலரிலே பணியாற்றுகின்ற திரு வெங்கடேசன் அவர்களும் உடன் வந்து, அவர் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவார், அரிய செய்திகளை எனக்கு சொல்வார். அவருக்கே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றி பார்க்குற போது அங்கிருந்த அர்ச்சகர்கள்
கோவில் வரலாறு சொன்னாங்க. பாடல் பெற்ற தலமாக திருஞான சம்பந்தருடைய பாடலை காட்டினாங்க. திருஞான சம்பந்த நாளினே ஒன்று இருந்துச்சாங்க. எப்படி ராஜராஜன் கோல், ராஜராஜன் நாளி, மரக்கால் என்று இருக்குமோ அதுபோல் இருந்ததாம். அதே போல் அருணகிரிநாதர் வந்து இங்கே திருப்புகழ் பாடியிருக்காருங்க பிற்காலத்தில். அவருக்கு பிறகு பாம்பன் சுவாமிகளும் வந்திருக்காரு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி என்று உலகுக்கு சொன்ன அணையா அடுப்பை உருவாக்கி காட்டிய வடலூர் வள்ளல் பெருமான் சென்னை ஏழுகிணறு பகுதியிலிருந்து அவர் தினசரி இந்த கோயிலுக்கு வந்து வணங்கிவிட்டு செல்வார் என்கின்ற செய்தியும் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்படி சான்றோர்கள் வந்து வணங்கிய, நாயன்மார்கள் வழிபட்ட, பாடல் பெற்ற தலம் இந்த தலம்ங்க. கஜபிருஷ்டம் என்கின்ற இந்த கற்பகிரகத்தை பாருங்கள், கோயில் சுற்றுப்பிரகாரத்தை பாருங்கள். இதனுடைய தலவிருட்சமாக இருக்கின்ற பாதிரி மரம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இதனுடைய பிரம்மோற்சவம் சித்திரை மாதத்திலே நடைபெறுகின்றது. நான் பலமுறை அங்கே போய் பேசியிருக்கிறேன். நான் இன்றைக்கி தான் புதுசாக போகிற மாதிரி இல்லை. நான் முன்னமே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே சேக்கிழார் பெயரில் ஒரு மன்றம் வைத்திருந்தார்கள். அதில் பட்டிமன்றம், சைவம் வளர்த்த பெண்ணடியார்கள் என்ற தனிச்சொற்பொழிவெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். இந்த நீண்ட அகண்ட வீதிகளை உடைய அற்புதமான 7ஆம் நூற்றாண்டில் இருக்கிற கோயில். என்ன எனக்கெல்லாம் மனசுக்குள்ளே வருத்தம் தெரியுங்களா? அமெரிக்காவுக்கு போனால் ஒரு சின்ன பொருளாக இருக்குங்க, அதை அவங்க வந்து அப்படியே பயங்கரமாக பாதுகாக்கிற மாதிரி. இது இப்போ எவ்வளோ பழசு தெரியுமா? இது 200 வருஷ பழசு அப்படிம்பாங்க. இந்த கோயில் வந்து 1500 வருஷ பழசுங்க. நல்லா சொன்னால் 1700 வருஷ பழசு. இதை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? அதில் அவங்க அதுக்கு தேவையான இதெல்லாம் வச்சு, சாலைகள் போட்டு, தங்கும் விடுதிகள் வச்சு, மேல்நாட்டில் சொல்கிறேன் நான். பத்தாவதுக்கு ஒரு மால் ஒன்று வச்சுருப்பாங்க. பக்கத்தில் வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கடவுளை பற்றி இப்போ யோசிக்கிறப்ப, எதுக்குங்க இந்த திருவிழாலாம் சில பேர் ஒரு வார்த்தை கேட்டுப்படுறாங்க. ஏங்க அந்த பழு நுக்கிறவர் எப்படிங்க சாப்பிடுவார்? யோசிச்சு பாருங்கள். இந்த ராட்டம் சுற்றுறாருல, அவரை நீங்கள் நின்று பாருங்களேன். அவங்க வீட்டில் அடுப்பறியணும்லங்க, அங்கனுக்குள்ளேயே சோறாக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சின்ன பிள்ளைக்கு பிபி வாங்கி கொடுக்கணும், பலூன் வாங்கி கொடுக்கணும், அவங்க வீட்டில் வேலைகள் நடக்கணும். எல்லாம் எதை வச்சு செய்வோம்? டேய் திருவிழா வரட்டும்டா, வாங்கி தரேன்டா. இல்லா நீர்பீச்சு வந்தோடனே அவனுக்கு கல்லர் வரட்டும்டா, எல்லாம் வாங்கி தரேன்டா. பாருங்கள், கடவுள் எப்படிங்க வருவார்? இப்படி தாங்க வருவார், மனித வடிவில். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலை தான். உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. கண்ணாசன் சொல்கிறார். எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து கூடுவதற்காக கோயில்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. பாதுகாக்க நம்மால் முடியாவிட்டாலும், அரசாங்கம் பாதுகாத்தாலும், அங்கே அன்னதானம் நடைபெறுகிறது, அங்கே நந்தவனம் இருக்கிறது. அந்த காலத்தில் சொல்வதைப் போல, அங்கு போனால் உணவு கிடைக்கும், அங்கு போனால் நோய் தீரும், அங்கு போனால் நமக்கு ஒழுக்கத்தின் மீது நம்பிக்கை ஏற்படும் என்றால் அப்படி இடங்களுக்கு சென்று வருவது நல்லது. வாய்ப்பு கிடைக்கும்போது திருவள்ளிதாயத்தில் இருக்கிற திருவல்லீஸ்வரர் ஜெகதாம்பிகை உலகநாயகியினுடைய அருளை பெற்று வாருங்கள். குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நல்லதை செய்யட்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.